வணக்கம். ஆன்மீக செய்திகள். உலக நன்மை வேண்டி சமயபுரம் மாரியம்மன் பச்சை பட்டினி விரதம் இருந்து வருகிறார். 28 விரத நாட்களில் அம்மனுக்கு தளிகை இல்லாத நெய்வேத்தியம், பானகம், நீர்மோர், இளநீர், துள்ளு மாவு மட்டுமே படைக்கப்படும். இதன் ஒரு பகுதியாக சித்திரை திருவிழா கொடியேற்றம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். கொடிமரத்திற்கு பால், தயிர், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. வேத மந்திரம் முழங்க அம்மன் உருவம் பொறித்த கொடிப்பட்டம் தங்க கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. விழாவையொட்டி தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா நடைபெறும். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் ஏப்ரல் 15ஆம் தேதி காலை நடைபெறும். ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் இணை கமிஷனர் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை 4 வழி சாலையின் நடுவே தல்லாகுளம் தர்மமுனீஸ்வரர் கோவில் உள்ளது. கேட்ட வரம் தரும் முனீஸ்வரர் சுவாமிக்கு வருஷாபிஷேக விழா மற்றும் பரிகார பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இங்குள்ள ஆலமரத்தடியில் சூலம் வடிவில் சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு இங்கு 4 வழிச்சாலை அமைக்க அதிகாரிகள் முயன்றனர். ஆனால் கோவிலையும் ஆலமரத்தையும் அகற்ற முடியாதபடி தர்மமுனீஸ்வரர் சக்தியினால் ஏராளமான இடையூறுகள் ஏற்பட்டன. அதிகாரிகளின் அனைத்து முயற்சியும் தோல்வியில் முடிந்தன. அதைத் தொடர்ந்து கோவிலையும் மரத்தையும் அகற்ற முடியாமல் 4 வழி சாலையை அதிகாரிகள் அப்படியே விட்டுவிட்டு ரோட்டின் இருபுறங்களிலும் 4 வழிச்சாலை அமைத்தனர். தற்போது கோவில் மரத்தை தவிர்த்து போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. இங்கிருந்த 200 ஆண்டுகள் பழமையான ஆலமரம் கடந்த வாரம் முதிர்ச்சியின் காரணமாக 2ஆக பிளந்து சாய்ந்தது. தொடர்ந்து இன்று அதற்கான பரிகார பூஜையும் வருஷாபிஷேக விழாவும் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலை சுவாமிக்கு 18 வகையான பொருட்களால் திருமஞ்சனம் நடத்தப்பட்டு ஹோமங்கள் வளர்க்கப்பட்டன. புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமாக கொண்டு வந்து அபிஷேகம் செய்தனர். சாய்ந்த ஆலமரத்திற்கு பதிலாக அங்கேயே புதிதாக ஆலமர கன்று நடுவதற்காக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்களுக்கு அருள் வந்து ஆலமர கன்றுகளை ஊன்றுங்கடா என அருள்வாக்கு கூறியதைத் தொடர்ந்து கன்றுகள் ஊன்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள், சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை பக்தர்கள் மற்றும் நிர்வாக கமிட்டியினர் செய்தனர்.
தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில் பிரசித்தி பெற்றது. 19 ஆண்டுகளுக்கு பின் கோயிலில் திருப்பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேகம் நாளை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள் நடக்கிறது. விழாவை காண பல லட்சம் பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவையொட்டி சிவகாசி சிவபக்தர்கள் பேரவை சார்பில் அதன் தலைவர் வைரமுத்து தலைமையில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் 50,000 பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து வழங்கப்பட உள்ளது. கோயில் வளாகத்தில் காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை இட்லி, வெண்பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் மற்றும் கேசரி வழங்கப்படும். மதியம் தலைவாழை இலை விரித்து தடபுடல் விருந்து இரவு 10 மணி வரை நடக்கும். டன் கணக்கில் காய்கறிகளை நறுக்கும் பணியில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஈடுபட்டுள்ளனர். ராமநவமியை முன்னிட்டு உடுமலை தில்லைநகர் ஸ்ரீரடி ஸ்ரீ ஆனந்த சாயி கோயிலில் சீதாராமர் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். பிரசாதம் வழங்கப்பட்டது. திருச்சி நறுங்குழல் நாயகி சமேத எறும்பீஸ்வரர் கோயில் பரிவார தெய்வங்கள் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. கோயில் பிரகாரத்தில் உள்ள செல்வ விநாயகர், சப்த கன்னியர், துர்கை, நடராஜர் மற்றும் 4 சன்னதிகளில் வேத மந்திரம் முழங்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து யாக பூஜைகள் நடைபெற்றன. ராஜகோபுரம், மூலவர் விமானம் மற்றும் சன்னதிகளில் நாளை காலை மகா கும்பாபிஷேகம், மாலை திருக்கல்யாணம் மற்றும் பஞ்சமூர்த்தி புறப்பாடு நடைபெறும்.